ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கும், எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் ஒரு கம்பெனியில் வந்து பொருட்காட்சி போட்டிருக்காங்க. அங்கே வந்து வருஷம் வருஷம் பொருட்காட்சி போடுவாங்க. குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா? அதை வசீம் வந்து போகணும் ரொம்ப நாள் அடம் பிடிச்சிட்டே இருந்தேன். நேற்று லாஸ்ட் நாள். இன்னைக்கோட வந்து அங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் போகிற பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு போகவே ஆரம்பிச்சுட்டு பசங்களை கூப்பிட்டு போனேன். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. தண்ணியில் போகிற படகு அப்படிங்கிறது ரொம்ப பிளேஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி நிறைய வித்தியாசமாக போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. போன வருஷம் கூட இவ்வளோலாம் கிடையாது. இந்த வருஷம் அழகாக மிருகங்களும் அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. வாங்க உள்ளே போய் டிக்கெட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஃபஸ்ட்டு எடுக்கணும். பசங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. குட்டீஸுக்கெல்லாம் ஃப்ரீ. நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கும் டிக்கெட்டு காசு கொடுத்து எடுக்கணும். அதே டிக்கெட் வாங்க போய்கிட்டு இருக்கேன். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் நம்ம என்ன பண்ணுறங்கிறத, எங்கெங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், பசங்களை என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி தான் போயிருந்தோம். அந்த அக்காமாரெலாம் அந்த பார்த்தீங்களா, இந்த அக்கா வந்து நீங்கள் உணவு திருவிழாவில் பார்த்துருப்பீங்க. அவங்க கூட சேர்ந்து தான் போயிருந்தேன். தனியாக போக தெரியாதனால சரி ஒன்றா போவோம் சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி தான் இப்போ எல்லாமே போயிருந்தோம். உள்ளே என்ட்ரன்ஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக மிருகங்கள்லாம் நான் மாடு கத்துற மாதிரி, சிங்கம் கணைக்கிற மாதிரி, என்னென்ன விலங்குகள்லாம் என்னென்ன வாய்ஸ் கொடுக்குமோ அதே அளவு வந்து ஸ்பீக்கர் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போய்கிட்டு இருந்தேன். இந்த மாடு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக தலையாடிட்டு இருந்துச்சுங்க. அந்த பசங்க ஃபுல்லாக தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. நானே நிறையா தடவை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். அழகாக அந்த மியூசிக் போட்டிருந்தாங்களா, மாடு எப்படி கத்துமோ அதே மாதிரி கத்திக்கிட்டு மண்டே ஆட்டிகிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதை பசங்க ஃபுல்லாக தொட்டு தொட்டு நிப்பாட்டிகிட்டே இருந்தாங்க. அது வந்து பேட்ரி தானேயா, தலையை அப்படி இப்படி ஆட்டல. நம்ம பசங்க தான் சுட்டி பசங்க, சொல்ல தேவையில்லை. அது என்ன பண்ண தெரியுமா, அதோட தலையை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நின்றுச்சு. அப்போ நின்றோன்னு பார்த்தீங்கன்னா அது பேட்ரி வேலை செய்யாமல் இருந்துச்சா. அப்புறம் பையன் டே பசங்களாம் விடுங்கடா அப்படின்னு அப்புறம் விட்டுட்டாங்க. பாருங்க, அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லையே வந்து ஜாலியாக இருக்கிறதுனாங்க கூப்பிட்டு போகிறோம். சில சேட்டையெல்லாம் பண்ணத்தான் செய்யும். ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். வாங்க நம்ம உள்ள போய் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா ராட்டம் ஆனால் போன ஆட்டுக்கு வந்ததோட இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக தான் இருக்காங்க. நல்லாவே சாப்பிடுறா கூட்டம் இல்லாமல் இருக்கா. நாங்கள் போனோன்னு பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா நாங்கள் வந்து இங்கே 5:30க்கு கிளம்புன்னு நினைக்கிறேன். 6 மணிக்குள்ளே இங்கே ரீச் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம பொருட்காட்சி வந்து நைட் ஆனால் தான் லைட்லாம் போட்டால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் வந்து ஜனங்க வந்து அவ்வளோவா வரல. நாங்கள் போகும்போது கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. நாங்கள் போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பஜ்ஜியை தான் வாங்கி சாப்பிடலாம். கூட்டமாக போன வருஷம் வந்து சரியான செம்ம கூட்டம். நிற்க கூட இடம் இல்லை. அந்த மாதிரி இருந்தனால நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு எதுவுமே வாங்க முடியாது. கூட்டம் டோக்கன் கொடுத்துருந்தாங்கன்னா லைனில் நிற்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் சரி ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டு பசங்க வந்து ராட்டினம் சுத்த வைக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட் வந்து வாங்கி சாப்பிட்றக்காண்டி வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் பானிபூரி இருந்துச்சு, மசால் பூரி இருந்துச்சு, மிளகா பஜ்ஜி இருந்துச்சு, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரோல். நான் பசங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அதோட நான் மிளகா பஜ்ஜி வாங்கிட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரோல் வாங்கிட்டாங்க பசங்க வந்து. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் பசங்களை வந்து ராட்டினம் சுற்றுறதுக்காக கூப்பிட்டு போனோம். இப்போ அதுக்காண்டி தான் நின்றுக்கிட்டு டோக்கன் வாங்கிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு அப்படியே போய் எல்லாமே கீழே வந்து கார்ப்பரேட் மாதிரி விரிச்சிருந்தாங்க. அதை உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் ஃபோட்டோக்கு எப்படி போஸ்ட் கொடுத்துட்ருக்குங்க பாருங்களேன் என் அக்கா மாருங்க. அதோட அவங்களே சேர்த்து வீடியோ எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நாங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு தான் இனிமேல் தான் கிளம்ப போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கோ பஜ்ஜியும் வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மட்டும் வாங்கியிருந்தோம். அதை தான் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே கதை பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டு அடுத்து சுற்றுற வேலை தான். வாங்க இனி வந்து நான் வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். சும்மா பசங்க என்னென்ன பண்ணுறாங்க வந்து அப்படியே நான் கேட்ச் பண்ணுறேன். வாங்க. வாங்கடா. போ போ. சுற்றி உனக்கு பிடிக்காதே. நீ செய்யலாமா தான் போகலாமா? நான் சொல்கிறேன்ல, நீ சும்மா சொல்லுவேன். அதுக்கு போய் இது அப்படித்தான் அதெல்லாம் கிளம்புறோம். எங்க வந்துட்டாங்க? கறிவாக்கா இல்லை சரியா மாமி? எங்க 50 ரூபாயா இது? 4 பொருள் 50 ரூபா. இதெல்லாம் 4 பொருள் 50 ரூபாயா? நீங்கள் நாடா வாங்கலாம். இல்லை ஃபுல்லா அப்படியா?